வணக்கம். எங்கள் வீட்டில் கரையானையும் சேர்த்து ஒரு 10 வகையான எறும்பு இருக்குது. இது ஒரு கருப்பு நிறத்தில் இருக்க ஒரு கட்டெறும்பு. இது பெரும்பாலும் கடிக்காது. சின்ன சின்ன கூட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கும். சில சமயம் இதோட வால் சாம்பல் நிறத்தில் இருக்கும். முக்கியமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக இது பிள்ளையார் எறும்பு. தட்டில் ஏறிக்கிட்டு சாப்பிடுது பாருங்கள். ஏதோ இனிப்பாக இருந்துச்சு, உடனே சாப்பிட வந்துட்டாங்க. ஐயோ, இது அந்த கருப்பு எறும்பு, அதுவும் ஏறிச்சு தட்டில். இது பிள்ளையார் எறும்பு. இதுவும் கடிக்காது, ரொம்ப சாது. அடுத்தது மூணாவது, பக்கத்தில் இன்னொரு எறும்பு ஓடிக்கிட்டு இருக்கு. கண்ணு தெரியுதான்னு பாருங்கள். இது இருக்கையிலே குட்டியான எறும்பு. குட்டின்னா சித்தெரும்பை விட இதுதான் குட்டி. இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா, இதுவும் கடிக்காது. ஆனால் என்ன பண்ணும், இதை நசுக்கிட்டோன்னா இது மேலேருந்து ஒரு கெட்ட நாத்தம் வரும். அதனால் இதை நசுக்காமல் விரட்டுறது தான் நல்லது. அதாவது அந்த பச்சை பூச்சி மாதிரி எந்த கூட்டமாக வராங்க. எங்கே வராங்கன்னா, பையன் லைன் டேட்ஸு சிறப்பை சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிருக்கான். அதுக்கு தான் கூட்டமாக வராங்க. அடுத்தது மூணாவது எறும்பு, நாலாவது எறும்பு. இது இருக்குது, இதுதான் சித்தெரும்பு. இவங்கெல்லாம் தண்ணி குடிக்க வராங்க. இங்கே தண்ணி கொட்டிடுச்சு, அதுக்காக கூட்டமாக வராங்க. இது நல்லா கடிக்கும். ஆனால் பெருசாக வலி இருக்காது. 4 எறும்பு பார்த்தாச்சுங்களா. இது 5வது எறும்பு, கடுக்காய் எறும்பு. இந்த எறும்பு கடிச்சதுன்னா நல்லா கடுக்கும், வலிக்கும். ஓடுது நல்லா கடிக்கும். ஆனால் சாதாரணமாக கையில் ஏறினா ஒன்றும் பண்ணாது. இதை நசுக்கி விட்டால் தான் நம்மளை கடிக்கும். அதனால் இதை தொடாமல் இருக்க வரைக்கும் நல்லது. 6வது எறும்பு சிவப்பெரும்பு. முசுடுன்னு இன்னொரு பேர் உண்டு. இது கடித்தா நல்லா வலிக்கும். இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா, இது பெரும்பாலும் வீட்டில் இருக்காது, தோட்டத்தில் இலைகளில் கூடு கட்டும். மற்ற எறும்பெல்லாம் தரையில் இல்லாட்டி இடுக்கில் இருக்கும். இது மட்டும் இலைகளில் கூடு கட்டும். அந்த கூட்டை மட்டும் களைச்சிட்டோன்னா விரட்டிக்கிட்டு வந்துடுவாங்க எல்லோரும். இதுவும் அதை தொடுற வரைக்கும், கூட்டை கலைக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. தேனி மாதிரி தான். எங்கேயோ போகிறாங்க, கூடு எங்கே இருக்குதுன்னு தெரியல. இதில் சில எறும்புகள் பார்த்திங்கன்னா, இந்த முசுடாக இருக்கட்டும், கடுக்கா எறும்பாக இருக்கட்டும், சில எறும்பு சிலந்தி மாதிரி நூல் விடும். நூல் விட்டுக்கிட்டே கீழே இறங்கி ஓடி போயிடும். அது எதுன்னு இருங்க உறுதிப்படுத்தி சொல்லுவோம். அது பிடிச்சி கையில் வச்சா தெரியும். இதுவும் சிவப்பெரும்பு தான். சிவப்பெரும்பில் சில சமயம் தலை வித்தியாசமான தலை உள்ள ஒரு எறும்பு இருக்குது. பார்த்திங்கன்னா அதுக்கு 2 தலை மாதிரியே இருக்கும். அது காணும், வர்றப்போ உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இது நெருப்பெரும்பு. தரையில் கூடு கட்டியிருக்கு. இதில் கையை விட்டாலும் நல்லா கடிக்கும். இது பெரும்பாலும் வீட்டு பக்கத்தில் இருக்காது, வெளியில் தான், வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. அடுத்தது இன்னொரு எறும்பு, சாம்பல் நிறத்தில் வால் வச்சுருக்கும். கட்டெரும்பு மாதிரியே இருக்கும். போகுது பாருங்கள். அது வேகமாக ஓடுது. வால் மட்டும் சாம்பல் நிறத்தில் இருக்கும். வேகமாக ஓடுது. இது கடிக்குமா என்னன்னு தெரியல. அடுத்தது இன்னொன்று அழகான எறும்பு. இது வரைக்கும் பாருங்கள், வால் உருண்டையாக இருக்கும். மெதுவாக தான் போகும். வால் உருண்டையாக இருக்குது பாருங்கள். இந்த எறும்பு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். வால் மட்டும் கருப்பாக இருக்குது. நெருப்பெரும்பு அளவில் தான் இருக்கும்.
இது ஒரு வகையான எறும்பு. இது கடுக்கா எறும்பு. இந்த எறும்பு தான் துள்ளி குதிக்கும். நம்ம கையில் வச்சுருந்தா டபால்னு துள்ளி குதிக்கும், ஒளிஞ்சிக்கும் நம்மளை பார்த்தா. அப்புறம் நூல் விட்டுக்கிட்டும் இறங்கும். இது இன்னொரு வகையான எறும்பு. இது கடிக்குமான்னு தெரியாது. பின்னாடியே போகுது பாருங்கள் 2 எறும்பு வாழை பிடிச்சிக்கிட்டு. இது புள்ளியார் எறும்பை விட பெருசாக இருக்குது, கட்டை எறும்பை விட சின்னதாக இருக்குது. இது இன்னொரு வகை. தலை ரொம்ப பெருசாக இருக்குது, காண்டாமல் இருக்க மாதிரி. இதை பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் பார்க்குறேன். இது ஒத்தையில் தான் போகுது, கூட்டத்தை காணும். இப்போ பார்த்த எறும்போட கூடு இது பார்க்க புள்ளியார் எறும்பு மாதிரி தான் இருக்குது, ஆனால் தரையில் தான் கூடு கட்டியிருக்கு. இது கடிக்குமான்னு தெரியாது, கையை வச்சு பார்த்தா தான் தெரியும். இது அடுத்த வகை எறும்பு. கரையான ஒரு வகை எறும்பு தான். இது கூடு கட்டிக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளே பாம்பு இருக்குமா என்னன்னு தெரியாது. அதனால் நம்ம எட்டக்கே இருந்து பார்த்துக்குவோம். இது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இது ராத்திரியில் தான் வருவாங்க, இப்போ பார்க்க முடியாது. இதுதான் அந்த சாம்பல் நிறைய வால் உள்ள எறும்பு. வால் மட்டும் சாம்பலாக இருக்கும், உடம்பெல்லாம் கருப்பாக இருக்கும். ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. இது பெரும்பாலும் கூட்டமாக இருக்காது, தனித்தனியாக தான் சுற்றும். அப்படியே இருந்தாலும் ஒரு 10 எறும்பு 5 எறும்பாக தான் இருக்கும். இது இன்னொரு வகை எறும்பு. இந்த எறும்பு பார்த்திங்கன்னா இருட்டில் மட்டும்தான் இருக்கும், பகலெல்லாம் ஒளிஞ்சிக்குவாங்க. இரவில் மட்டும் வேக வேகமாக போவாங்க. எங்கே போகிறாங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, ஆனால் வேக வேகமாக போவாங்க. இந்த பாத்ரூமு புழங்காமல் இருக்கிறதுனால இங்கே வந்து ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ மனிதர்களை பார்த்தாலோ இல்லாட்டி வெளிச்சத்தை பார்த்தாலோ ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இது கடிக்காது பெரும்பாலும், ஆனால் கூட்டம் கூட்டமாக இருந்துக்கிட்டு தொல்லை பண்ணும். இரவாடி எறும்பு இது ஒன்று மட்டும்தான். மற்ற எறும்புகள்லாம் பகலில் சுற்றினா இவங்க மட்டும் ராத்திரியில் சுற்றுவாங்க. இவங்க அரிசி மாதிரி ஒரு முட்டையை போட்டு வச்சுருவாங்க. எங்கே போனாலும் முட்டையை தூக்கிட்டே போவாங்க. முட்டையை உடஞ்சி அந்த இடமே குப்பையாயிரும், அவ்வளோ முட்டையை போடுவாங்க இவங்க. இது வரைக்கும் 10-12 வகையான எறும்புகளை பார்த்தோம். ஆனால் என்ன கேட்குறாங்க, உங்கள் தோட்டத்துக்கு ISO சர்டிஃபிகேஷன் இருக்கா, ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. வேறு என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன சர்டிஃபிகேட் வேணும் தெரியல. நன்றி.